சகோதரிகள் பாத்தீங்கன்னா 3 நாள் இந்த ரத்தப்போக்கின் பிரச்சனை நிமித்தமா கோபப்படுறாங்க, எரிச்சல் அடைகிறாங்க. வீட்டுல அநேக பிரச்சனைகள் வரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதவிடாய் காலத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமைகள் வேறுபட்டு இருக்கும். அந்த அளவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும். உடம்பு அந்த அளவுக்கு சோர்வா இருக்கும். ஆனா 12 வருஷமா ஒரு சகோதரி ரத்தப்போக்கின் நிலையிலே இந்த வியாதியில இருக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல எந்த அளவுக்கு ரத்தமானது வெளியே சென்று இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்களால நடக்க முடியுமா? அவங்களால ஒரு 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 கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு தன்னுடைய உடல் சரீரத்தை சுமந்து கொண்டு போக முடியுமா என்று நீங்க நினைப்பீர்கள். ஆனால் அது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த சகோதரி நினைத்து விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை சரீரத்தை தொட்டார். அந்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாய் வல்லமை புறப்பட்டு அந்த சகோதரி பூரண சுகம் பெற்றாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. என் அருமையான தேவஜனமே, ஒரு கடன் பிரச்சனையில இந்த கடன் பிரச்சனை தீர முடியல. நான் பார்க்கும் போது சின்னோண்டு இந்த கடனா இருந்தது. இப்ப திரும்பி பாக்குறேன், இந்த கடன் பிரச்சனை ஒரு மலை போல இருக்கு. என்னால இதுல இருந்து மீளவே முடியாது. இதுக்கு தற்கொலை மட்டும் தான் முயற்சி, இல்லைன்னா நான் வீரை விட்டு காலிப்படி எங்கேயாவது போயிடணும்னு சொல்லி அநேக விதமான சிந்தனைகள் சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. வேலை செய்கிற ஜனங்களா இருப்பீங்களானால், பிசினஸ் பண்ற மக்களா இருப்பீங்களானால், இந்த பிசினஸ் நிமித்தமாய் எனக்கு மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு, இது நிமித்தமா நான் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போனதான் நினைப்போம். உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். மனுஷனுடைய பாவங்களையும் மனுஷனுடைய துன்பங்களையும் மனுஷனுடைய துயரங்களையும் நீக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இந்த உலகத்துல நீங்க யாரையோ நம்பி நண்பர்களை நம்பி உற்றார் உறவினர்களை நம்பி ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். என் அருமையான தேவஜனமே, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி,